அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவோடு சிரிப்பது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்த போது அவர்களிடம் ஒருவர் வந்து, அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நான் ஒரு குற்றச்செயலை செய்துவிட்டேன் என்றும் அதற்குண்டான பரிகாரம் என்னவென்று கேட்டு வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மிடம் ஓர் அடிமை இருந்தால் அந்த அடிமையை உரிமை விட்டுவிடும் என்று கூறினார்கள். அவர், என்னிடம் அடிமை இல்லை என்று பதில் சொன்னார். அப்படியானால் 2 மாதம் நோன்பு நோற்க உனக்கு சக்தி இருக்கிறதா என்று கேட்டார்கள். வந்த மனிதர் இல்லை என்றார். 60 ஏழைகளுக்கு உணவளிக்க உனக்கு சக்தி இருக்கிறதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கும் அவர் இல்லை என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேரிச்சம் பழம் நிறைந்த அரக்கு என்னும் அளவை கொண்டு வரப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கேள்வி கேட்டவர் எங்கே என்றார்கள். நானே என்று அந்த மனிதர் பதில் கூறினார். இதை பெற்றுக்கொள்வீராக. இந்த பேரித்தம் பழங்களை தர்மம் செய்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அந்த மனிதர், அல்லாஹுடைய தூதரவர்களே, என்னை விட ஏழையாக இருப்போருக்கான நான் தர்மம் செய்ய வேண்டும். மதீனாவின் கருங்கற்கள் நிறைந்த 2 மலைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் என் குடும்பத்தினரை விட பரம ஏழைகள் யாருமில்லை என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். பிறகு, இதை உம்முடைய குடும்பத்தினருக்கே உண்ண கொடுத்து விடுவீராக என்று கூறிவிட்டார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1936 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குற்றப்பரிகாரம் தேடி வந்தவர் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்திலே பேரிச்சம் பழங்கள் கொடுக்கப்பட்ட போது, நானே ஏழை என்று சொல்லி அந்த குற்றப்பரிகாரத்திற்குண்டான பொருட்களை அவரே எடுத்து கொண்ட போது அல்லாஹுடைய தூதர் சிரித்த செய்தியை இந்த நிகழ்வு தெளிவுபடுத்துகிறது. பொதுவாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்பமும் வெற்றியும் ஏற்படுகிற போது மனிதர்கள் சிரிப்பதுண்டு. யதார்த்தத்தில் இது மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற உணர்வாக இருந்தாலும் கூட, உண்மையில் அல்லாஹுவே ஒருவரை அழ வைப்பவனும் சிரிக்க வைப்பவனும் என்று இஸ்லாம் போதிக்கிறது. மனித வாழ்க்கையை அல்லாஹ் இத்தகைய உணர்வுகள் சுழன்று வரும் வகையிலே தான் அமைத்து கொடுத்திருக்கிறான். ஆகவே மனிதன் சிரித்தால் அதற்கென்று எல்லைகள், வரம்புகள் என்ற அமைப்பிலே அந்த சிரிப்பு அமைய வேண்டும். அதற்காக நாளை மறுமை நாளில் நமக்கு உண்டான கேள்வி கணக்குகள் இருக்கின்றது என்பதையும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும், ஏனெனில் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவற்றின் அளவு கூலி கொடுக்கப்படுவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 சூரத்து தௌபா வசனம் 82 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆக வாழ்வின் யதார்த்தமாக நடக்கின்ற நிகழ்வின் போதோ, நகைச்சுவையான சம்பவங்களின் போதோ சிரிப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு தெளிவானதொரு வழி காண்பித்திருக்கிறார்கள். அதனால்
சதா எப்போதும் சிரித்து கொண்டிருப்பது, பிறரை கேலி செய்து சிரிப்பது, பிறரை துன்பத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற போது நாம் சிரிப்பது, நயவஞ்சகத்தோடு சிரிப்பது, பொய்யாக சிரிப்பது போன்ற சிரிப்புக்களை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. சில சிரிப்புக்களால் பாவங்கள் உருவாகும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. குறைவாக சிரிப்பீராக. காரணம், அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மரணிக்க செய்கிறது, சரிவர இயங்க விடாமல் செய்து விடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் இப்னு மாஜாவில் 3400 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சிரிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும், அவசியத்திற்கு சிரித்து கொள்ள வேண்டும். சிரிப்பதனால் ஏராளமான நன்மைகள் விளைவதாக அறிவியல் உலகும் மருத்துவ உலகும் தெரிவிக்கின்றன. எனவே அல்லாஹுவின் கட்டளையை ஏற்று குறைவாக சிரிப்பதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.